வைசாக புராணம் 8ஆம் அத்தியாயம். வைசாக மாத தானங்கள். அம்பரீச அரசர் நாரத முனிவரை வணங்கினார். முனிவரே, நான் பார்த்தது நல்ல மனிதர்களின் வரலாற்றைப் போலவே ஆச்சரியமாக இருக்கிறது. அரசர் இக்ஷ்வாகுவின் மைந்தன் அரசன் ஹேமங்கதனின் தர்மத்தை நான் விரிவாக அறிய விரும்புகிறேன். தயவு செய்து எனக்கு விளக்கவும். ஸ்ருத கீர்த்தியின் வார்த்தைகளை கேட்டு நீ ஸ்ருததேவ மகாமுனிவரின் வணங்கினாய். சொல்வது நல்லது. கவனமாக கேட்பதற்காக இவ்வாறு விளக்கப்பட்டுள்ளது. அரசர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் அன்பிற்குரிய தர்மங்களை கேட்க வேண்டும். உங்கள் மனதின் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. பல பிறவிகளின் புண்ணியத்தை பெற்றால்தான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கதை பேச்சு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நீங்கள் இளைஞன் மற்றும் அரசர்களின் அரசர். விஷ்ணு கதை சக்தி தர்ம விஞ்ஞாசத்தை பெற்றதால் நீயே சிறந்த தூய கடவுள் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கை மற்றும் குடும்ப உறவுகளை விடுவிக்கும் தான தர்மங்களை விளக்கும் மங்களகரமான பாகவதத்தை கேளுங்கள். யாருக்கும் உள்ள ஒரு சுத்திகரிப்பு, மதி ஸ்நானம், சந்தியாவந்தனம், தேவர்களுக்கு தர்ப்பணம், முனிவர்கள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம், அக்னிஹோத்திரம், பித்ரு பக்தி, வைசாக பிரதர்ஷவனம், ஆச்சாரம் ஆகியவை எஞ்சிய குணங்கள். வைசாக மாத தர்மத்தை கடைபிடிக்காதவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. எல்லா மாதங்களிலும் வைசாக விரத தர்மம் ஒப்பற்றது. அரசனில்லாத ராஜ்யத்தில் மக்கள் போன்ற பல நற்குணங்கள் உள்ளன. ஆனால் அவர்கள் சோகமாக இருக்கிறார்கள், அதாவது பிரச்சனைகளை உண்டாக்குகிறார்கள். மகிழ்ச்சி என்பது சாத்தியமில்லை. வைசாக தர்மங்கள் எளிதானவை. நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட அரசரின் ஆட்சியில் இருப்பவர்களைப் போல மகிழ்ச்சியும் அமைதியும் மக்களே. அனைத்து வண்ண மக்களும் அனைத்து ஆசிரம மக்களும் எளிதான பயிற்சி வாய்ப்புகள் புனிதமானவை. தண்ணீர் நிரம்பிய பாத்திரம் தானம் செய்தல், வழியில் மரத்தடியில் குளிர்ச்சியான இடம் கற்பித்தல், செருப்பு, பாதணி, குடை, விசா கட்டு, எள்ளுடன் தேன் தானம் செய்தல், பசும்பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய் தானம், கிணறு தோண்டுதல், பயணிகளுக்கு சாலையில் உள்ள கிணறுகள், தேங்காய் தானம், கரும்புச்சாறு, கஸ்தூரி தேன், நல்ல மணம், தேன் தானம், மெத்தை தானம், மாம்பழச்சாறு, வெள்ளரிச்சாறு தானம், தமனம், பூ, குடோதகம் அதாவது பானகம், மாலை, புளியோதரை, சித்ரான்னம் தானம், தத்யோனம் தானம், சைத்திர அமாவாசை அன்று தாம்பூல தானம், மூங்கில் தானம் ஆகியவை முக்கியமானவை. அந்த நேரத்தில் வரும் அனைத்து வகையான பழ மலர்களையும் தானம் செய்ய வேண்டும் மற்றும் பல்வேறு பொருட்களை வழங்க வேண்டும். தினமும் சூரிய உதயத்திற்கு முன்பு குளிக்க வேண்டும். ஸ்ரீ மகாவிஷ்ணு பூஜைக்கு பிறகு விஷ்ணு கதா சிரவணம் செய்ய வேண்டும். வைசாகம் அன்று பங்கேற்பு கூடாது. இலையில் போட்டிருக்க வேண்டும். வெயிலில் பிரயாணம் செய்து களைத்து போனவர்களுக்கு தினமும் விசாலமான மலர்களால் விஷ்ணு பூஜை, பழங்கள் சமர்ப்பணம், தூப தீபங்கள், தயிர் சேவை, தினமும் பசுக்களுக்கு புல் வைப்பது, பிராமண பெண்களின் பாதங்களை அலம்பி அந்த நீரை தானே பொழிவது முக்கிய கடமைகள். வெல்லம், பூண்டு, நெல்லிக்காய், அரிசி, காய்கறிகள் தானம் செய்ய வேண்டும். பயணிகளை கவனித்து கேள்விகள் கேட்ட விருந்தோம்பல் செய்ய வேண்டும். வைசாக மாதத்தில் செய்ய வேண்டிய தர்மங்கள் இவை. பூவும் நாரும் கொண்டு விஷ்ணு பூஜை, விஷ்ணுவை நினைத்து மலர் தானம் செய்வது, தைரன்னம் தானம் செய்வது, அது எல்லா பாவங்களையும் போக்கிவிடும். நான் உனக்கு நித்திய புண்ணியத்தை தருவேன். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மலர்களால் நடனமாடச் செய்யாமல், விஷ்ணு கதாசிரவணம் கேட்காமல் நேரத்தை வீணடிப்பதால் மனைவிக்கும் கணவனுக்கும் சுகமும் புத்திர பலனும் கிடைக்காது. லெவியின் ஆசை நிறைவேறாது. ஸ்ரீ மகாவிஷ்ணு புண்ணிய வைசாக மாதத்தில் பயணித்து மக்களை பல்வேறு வடிவங்களில் சோதித்து ஒவ்வொரு இல்லத்திலும் மகான்களுடன் வந்து வசிப்பார். மகா புண்ணிய காலத்தில் வைசாக பூஜை செய்யாத 3 பேர் ஸ்ரீஹரியின் கோபத்திற்கு ஆளாவார்கள். நான் அசுத்த நரகங்களை பெறுவேன், அசுர பிறவிகளை பெறுவேன். இத்தகைய சிரமங்களை எதிர்கொள்ள விரும்புபவர்கள் பசித்தவர்களின் கன்னங்களை அழுத்தி தேவைப்படுபவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். நீரும் அரிசியும் அனைத்து உயிரினங்களின் வாழ்விற்கும் ஆதாரமானது அல்லவா? எல்லா உயிர்களுக்கும் எல்லாம் வல்ல ஸ்ரீ மகாவிஷ்ணுவே
நான் மகிழ்ந்து ஆசி வழங்குவேன். செழிப்பு, அனைத்து மகிழ்ச்சி, செல்வம் மற்றும் விடுதலை. நீர் தானம் செய்யாதவர்கள் மிருகங்களாக பிறப்பார்கள். அன்னதானம் செய்யாதவர்கள் பேய்கள். அன்னதானம் செய்யாமல் பேய் பிடித்தவர்களின் கதையை சொல்கிறேன் கேட்பீராக. இது எனக்கு தெரிந்த விசித்திரமான விஷயம். 8ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.